அண்மை செய்தி. அனில் அம்பானியின் 1120 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை தற்போது பறிமுதல் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனில் அம்பானியின் 1120 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. அண்மை செய்தி. 1120 கோடி மதிப்பிலான 18க்கும் மேற்பட்ட சொத்து, நிலையான வைப்புத் தொகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அனில் அம்பானியின் 1120 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. அண்மை செய்தி. 1120 கோடி மதிப்பிலான 18க்கும் மேற்பட்ட சொத்து, நிலையான வைப்புத் தொகை உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ், ரிலையன்ஸ் கமர்ஷியல் ஃபைனான்ஸ் லிமிடெட் மற்றும் வங்கி மோசடி வழக்கில் கடந்த 2002ஆம் ஆண்டு PMLA இந்த சட்டத்தின் கீழே ரிலையன்ஸ் அனில் அம்பானி குடும்பத்துடைய 1120 கோடி மதிப்புள்ள 18க்கும் மேற்பட்ட சொத்துக்கள், நிலையான வைப்பு தொகைகள், வங்கி இருப்பு மற்றும் பங்குகளை அமலாக்கத்துறை தற்காலிகமாக பறிமுதல் செய்திருக்கிறது. அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க இடி. தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள்ல ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெடின் 7 சொத்துக்கள், ரிலையன்ஸ் பவர் லிமிடெடின் 2 சொத்துக்கள், ரிலையன்ஸ் வேல்யூ சர்வீஸ் பிரைவேட் லிமிடெடுடைய 9 சொத்துக்கள், ரிலையன்ஸ் வேல்யூ சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் பேரில் உள்ள நிலையான வைப்பு தொகைகள், ரிலையன்ஸ் வென்ச்சர் அசெட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் போன்ற பல ரிலையன்ஸுக்கு சொந்தமான பல நிறுவனங்களுடைய பல பிரைவேட் லிமிடெட், அதாவது ரிலையன்ஸுக்கு சொந்தமான பல பிரைவேட் லிமிடெட் மேற்கொள்ளப்பட்ட காட்டப்படாத முதலீட்டில் செய்யப்பட்ட கூடுதல் முதலீடுகள் ஆகியவை அடங்கும். இந்த வழக்கில் இதுவரை கிட்டத்தட்ட பறிமுதல் செய்த தொகை 10,117 கோடியாக இருக்கிறது. இது அனைத்துமே அனில் அம்பானியுடைய அந்த ரிலையன்ஸ் குழுமத்துடைய சொத்துக்களாக இருக்கிறது. இது இடி அனைத்துமே இப்ப தற்போது பறிமுதல் செய்திருக்கிறது. அதை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.